ஒரு மந்திரவாதியுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் அறிந்தேன். ஒரு மந்திரவாதி என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நான் அதை அறிந்தேன். அவர் யாருக்கு மந்திரவாதம் பண்ணிடுவார், நிறைய பலி செலுத்தி, இரத்த பலி செலுத்தி நிறைய ஆவிகளை அடக்கி வச்சிருந்தாராம். அந்த ஆவிகளை ஏவி விடுவார். ஒரு குடும்பத்தை அழிச்சிரும், ஒரு ஆளை முடைக்கிறோம், ஒரு ஆளை படுக்கையில் ஆக்கிறோம், கையை விளங்காம பண்ணிடும், காலை விளங்க. பயங்கரமான மந்திரவாதி. பணத்துக்காக எதையும் செய்வார். கையை முடக்கன்னா இவ்வளோ பணம், காலை முடக்கன்னா இவ்வளோ பணம், அவர் ஆளை படுக்கையாக்கன்னா இவ்வளோ பணம். பணத்துக்காக மந்திரவாதம் பண்ணி பண்ணி நிறைய குடும்பத்தை பாழாக்கிட்டார். ஒரு நாள் உங்க இருதய வலி உண்டானது, ஹார்ட்டில் பெயின் உண்டானது, வலி உண்டாச்சு, தாங்க முடியலை. டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர் எல்லாத்தையும் பரிசோதித்து, அந்த காலத்தில் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா சொன்னாங்க, உங்களுடைய இருதயத்தில் கீறல் விழுந்திருக்கிறது. உங்கள் இருதயத்தில் கீறல் விழுந்து ரத்தம் கசிகிறது. உங்களுடைய இருதயத்தை விட்டு ரத்தம் கசிந்து வெளியே வருகிறது. சுகமாக்க முடியாது. இருதயமே கீறல் விழுந்து போச்சுன்னா எப்படி சுகமாக்க முடியும்? நோ ஹோப். நீங்கள் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பீங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவருடைய இருதயம் கீறல் விழுந்த ரத்தம் கசிய கசிய வலி, வேதனை. இவர் எவ்வளோ மந்திரவாதம், எத்தனையோ ஆவிகளை அடக்கி வச்சிருந்தவர், ஒன்றும் உதவி செய்யலை. ஒரு மந்திரவாதம் உதவி செய்யலை. எங்கெங்கேயோ போனார், என்னென்னோ பண்ணினார், என்ன பூஜை பண்ணா, பரிகாரம் எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாம் பண்ணி பார்த்தார், ஒன்றும் சுகம் உண்டாகலை. வலி தாங்க முடியல. ஒவ்வொரு நாளும் மரண வேதனை. ஒரு நாள் இரவு தற்கொலை பண்ணி செத்துடலான்னு மாடியில் போய் தனியாக உட்காந்து தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு அழுதார். ஐயோ, நான் எத்தனை குடும்பத்தை பாழாக்கினேன், எத்தனை பேர் மந்திரவாதம் பண்ணி பணத்துக்காக குடும்பத்தெல்லாம் சீரழிச்சேன். இன்னைக்கு என்னால் வலி தாங்க முடியல. என்னை குணமாக்க ஒரு கடவுள் இல்லையா? எத்தனை பேர் அவர் அடக்கி வச்சிருந்தார். இப்போ கூப்பிடுகிறார், என்னை குணமாக்க ஒரு கடவுள் இல்லையா? அல்லது நான் சாகணும். நான் தப்பு பண்ணது உண்மைதான், பாவம் செய்தது உண்மைதான். இன்னைக்கு மரணம் என்னை நெருங்குது, வியாதி வேதனை தாங்க முடியல. ஒன்று நான் தற்கொலை பண்ணி சாகணும், என்னை குணமாக்க யார் இல்லையான்னு மாடியில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த போது அந்த பாவ உணர்வு, தான் தவற உணர்ந்து அழுததுனால திடீர்னு அவர் கண்ணுக்கு முன்னால் ஒரு பெரிய வெளிச்சம். அவர் பார்க்குறாரு, அப்படியே வானத்திலேருந்து ஒரு வெளிச்சம். மாடியில் உட்கார்ந்து இருக்கிறார். இது என்ன திடீர்னு ஒரு வெளிச்சம் நீ பார்க்கிறார். அதிலிருந்து ஒரு சத்தம் வருகிறாரு, நான் உன்னை குணமாக்க முடியும். யார் இந்த கடவுள்னு கேட்டார். உன்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்த இயேசு. உன்னுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்த இயேசு. இயேசு அவரை சந்தித்தார். அவருடைய பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார், அந்த சிலுவையில் இருந்த இயேசு, அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அவருடைய இருதயத்தின் மீது வந்து அடித்ததான். அப்படியே ஒரு வெளிச்சம், டார்ச் லைட் அடிச்ச வெளிச்சம் எப்படி வரும், அது மாதிரி ஒரு வெளிச்சம் வந்து அடித்தாரு. உடனே இருதய வலி மாறிட்டு, இருதயம் புது இருதயமாய் மாறிவிட்டது. இயேசுவின் வெளிச்சம் பட்ட உடனே இருள் மாறிட்டு சுகம் பெற்றார். ஊழியக்காரரா மாறிட்டார். மந்திரவாதி பைபிள் எடுத்த ஊரா பிரசங்கம் பண்ணினார், ஊழியக்காரராய் மாறிவிட்டார். அதான் இயேசுடைய வெளிச்சம்.